வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டுருக்கு. பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை டீ, காஃபியில் எடுத்துக்கலாம், இனிப்பு கார வகைகளை பயன்படுத்தலாம், உணவுகள்லையுமே பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய். ஏலக்காயை தினமும் உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கி உடலிருந்து கழிவுகளை வெளியேற்றும். குறிப்பாக நரம்புகளில் நமக்கு இறுக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். ஏன்னா இறுக்கங்கள் நரம்புகள் இருக்கும்போது ரத்தம் முறையான அளவில் பாயாது. இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ பிபி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா அந்த ரத்த நாளங்கள், நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்தோம்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. ஸோ நமக்கு பிபி ப்ராப்ளம் இருந்ததுன்னா மாரடைப்பு, பக்கவாதம்லாம் ஏற்படும். அதனால் நரம்புகளில் இறுக்கம் இல்லாமல் அதை இயல்பான அளவில் தளர்த்துவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் ஏலக்காய். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் தீர்வளிக்கும். இதனால தான் நம்ம டீ, காஃபிலெலாம் ஏலக்காய் போட்டு பயன்படுத்துகிறோம். நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ, காஃபி குடிக்கும்போது அதில் ஏலக்காய் போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் முறையான அளவில் எளிமையாகவே வெளியேற்றப்படும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை ஏலக்காய் எடுத்துக்கலாம். மன அழுத்தம் குறையும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அந்த எண்ணெய் தான் பார்த்தோம்னா ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. இந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் நமக்கு ரிலீஃப் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம நிதானப்படுத்துது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குது. ஏலக்காயினுடைய அந்த வாசனை நமது மனதை சாந்தமடைய வச்சிரும். அதனால் நரம்புகளில் இறுக்கம் இருக்காது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை, இதயம் வேகமாக துடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் மன அழுத்தம் எதுவுமே நமக்கு இல்லாமல் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிரும். வீக்கங்களை குறைக்கக்கூடியது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் குறைக்கும். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை ஏலக்காய் நமக்கு நீக்கிடும், வீக்கங்களையும் குறைச்சிரும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து நம்ம எளிதாக சுவாசிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் அந்த மூச்சு திணறல் பிரச்சனை, மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஆஸ்துமா போன்ற பலவிதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். சருமம் மற்றும் தலைமுடி சிறந்த பராமரிப்பு பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறந்த சருமம் நமக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். அதாவது ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக நமக்கு மாறும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். மிருதுவான உதடுகள் பெறணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஸோ சிறந்த சருமமும் நமக்கு கிடைக்கும். உதடு வெடிப்பும் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய சருமத்தில் கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ எதுவுமே இருக்காது, முகப்பொருட்கள் இருக்காது. நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள்லாம் வெளியேற்றப்படுவதால் தான் சருமம் மின்னக்கூடிய பளபளப்பான தோற்றம் பெறும். மிருதுவான உதடுகள் கிடைக்கும். உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. அதுக்கு தான் ஏலக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 100 கிராம் ஏலக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நிறைய மருத்துவமைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. புரோட்டீன் 11 கிராம் இருக்குது, கொழுப்பு 0 மில்லிகிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்குது, மொத்த கொழுப்பு 7 கிராம் இருக்குது, கலோரி 311 கிலோ கலோரி இருக்குது. ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம்.
இதனுடைய விதைகள் வந்து சமையலுக்கும் மருத்துவமைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய அளவுகளை பொறுத்து இது வந்து நமக்கு வகைப்படுத்தப்படும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவும் வந்து சுவையாக இருக்கும், நிறைய மருத்துவமைகளும் கிடைத்து நீங்கள் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.